1/1/1801 ஒரு மயிர்கூச்செறியக்கூடிய ஒரு சாகச நிகழ்ச்சி நடந்த ஒரு நாடு. சிறையில இருக்கிறார் அந்த மாமனிதர். சிறையிலிருந்து தப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டத்தில இருந்த தலைசிறந்த வீரர்கள் எல்லாம் உதவி பண்றாங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் போல காவடி எல்லாம் எடுத்துக்கிட்டு, மஞ்சள் உடை அணிஞ்சுக்கிட்டு, முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே போறாங்க. பாளையங்கோட்டை சிறைக்கு பக்கத்தில வந்தாச்சு. பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை விடுவிக்க வேண்டும் என்று, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்துல வந்த உடனே போட்டுக்கிட்டு வந்த வேஷத்தை எல்லாம் கழட்டிக்கிட்டு, உடனே பழ வியாபாரியா மாறுறாங்க அத்தன பேரும். அதே சமயத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதரும் மற்றவர்களும் என்ன பண்றாங்க, எங்க முன்னோர்களுக்கு வந்து ஒரு நேர்த்தி கடன் செலுத்தணும். அதனால பழம் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு தான் நடக்குது. ஒரு மயிர்கூச்செறியக்கூடிய சாகச நிகழ்ச்சி. அங்க இருந்த அத்தன பேரும் தங்களுடைய பழ வேஷத்த மறைத்துக்கொண்டு, பழக்கூடைகள்ல இருந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, அங்க இருந்த அந்த மனிதரை விடுவித்துக் கொண்டு, அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். அங்க இருந்த சிறை காப்பாளர், சிறை அதிகாரிகள் எல்லாம் அ திக்குமுக்காடி போயிடுறாங்க. தடுத்தவர்கள் எல்லாம் வெட்டி வீசிவிட்டு, அந்த மனிதரை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அவர்தான் ஊமைத்துரை. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி. பேச்சில அவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால, அவருக்கு காரண பெயராக அமைந்த ஊமைத்துரை என்ற பெயர் அவருடைய பலிதான தினம் இன்றைக்கு 1801 நவம்பர் 16ஆம் தேதி.